ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. நம்ம கோலம் போட்டு தான் வந்துட்டு காட்ட போகிறோம். அதுவும் நமக்கு பொங்கல் வரப்போகுது இல்லையா? இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. பொங்கலுக்காக வந்துட்டு இப்போவே நம்ம கோலம்லாம் என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். என்ன கோலம் போடலாம்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டுலாம் இருப்பீங்க. ஓகே, கண்டிப்பாக மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கோலம் போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் கோலம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு கோலம் போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் கோலம் போட தெரியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு சில கோலங்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ரொம்பவே ஈஸியாக அப்படின்ற மாதிரி ஒரு கோலம் தான் போட்டு காமிக்க போகிறோம். அதுவும் டாட் வச்சு தான் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே வந்துட்டு 6 லைன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, 6 டாட் வச்சுருக்கணும். கீழே கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் மட்டும் வைக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போவுமே வந்துட்டு டாட் தான் நம்ம நேராக ஒழுங்காக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கோலம் கரெக்டாக அழகாக வர்றது எல்லாமே டாட்டில் தான் இருக்குது. நம்ம புள்ளி கொஞ்சம் கோண கோணையாக வச்சுட்டாலும் கோலம் ஃபுல்லாக கோண கோணையாக தான் இருக்கும். அதனால புள்ளி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டு பொங்கலுக்காக தான் வந்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்கோம். நான் வந்துட்டு மாட்டு பொங்கலுக்காக ஒரு சிம்பிளான கோலம், ஐயோ மாடெல்லாம் வரையணுமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். மாடு வரைகிறது கூட ஈஸி தான். அதுவும் இல்லாமல் அந்த டாட்டில் மட்டும்தான் போடுவோம் அப்படின்றத நினைக்க வேணாம். டாட்டுக்குள்ளே இடையில சைடில் இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு வரைய தான் போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கீழேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண மாதிரி, அதுக்கு மேலே 2 சைடில் வந்துட்டு இந்த மா இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இலை மாதிரி சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு பானை, அதுக்கப்புறம் சைடில் ஒரு கரும்பு, அப்புறம் பேக் சைடில் ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்க மாதிரி சிம்பிளாக நம்ம கோலம் போட போகிறோம். இதை வந்துட்டு நம்ம பெரிய கோலமாக அதுதான் நம்ம வாசலில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு நோட்டில் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். நோட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா ரஃப்பாக போடும்போது ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்தோடனே ஸ்கெட்சில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பென்சிலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது திடீர்னு மிஸ்டேக் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக கோலப்பொடியில் போடலாம். கொஞ்சம் பொறுமையாக போட்டால் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டாட் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வளைவு நெளிவெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா நமக்கு கோலம் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்துடும். நானே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோலம் போடுவேன். பட் அந்தளவுக்கு இல்லை. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அக்காங்க தான் வந்துட்டு கோலம்லாம் செம்மையாக போடுவாங்க. நான் வந்துட்டு சும்மா ட்ரை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கு. பட் நோட்டில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அழகாக வந்துடுச்சு. பட் கோலப்பொடியில் போடும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னு தெரியல. நார்மலாக மாடுதெல்லாம் வரைஞ்சிட்டு பொங்கப்பானைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடையில 2 கோடு மட்டும்தான் நம்ம புள்ளிக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோம். பட் சென்டர்லலாம் வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான் டிசைன். ஓகேங்களா, பானையில் எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு போட பிடிக்குமோ அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். அதாவது கோலம் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி போடும்போது சொல்கிறேன். நான் வந்துட்டு சிம்பிளாக மேக்ஸிமம் இந்த டிசைன் தான் போடுவாங்க. அதனால் இந்த சிக்ஸாக்காக போடுற மாதிரி நான் டிசைன் போட்டுட்டேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 இடையிலையும் அதாவது பொங்கப்பானை டிசைன் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே பொங்கல் வந்துட்டு வலிஞ்சு இப்படி கொட்டுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு இது ஒரு டிசைன், அதாவது பூ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு முட்டை முட்டையாக இருக்க மாதிரி குட்டி குட்டியாக போட்டாச்சு. அப்புறம் சைடில் வந்துட்டு சின்னதாக கரும்பு. ஒரு சிலருக்கு மாட்டோட அந்த மண்டை மட்டும் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போடுங்க. ஹார்ட் வந்துட்டு பாதி அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெளிஞ்சு வர மாதிரி போட்டிங்கன்னா அந்த மண்டை வந்துட்டு ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே அந்த டெக்கரேஷன் இருந்தது இல்லையா, லீஃபுக்கு வந்துட்டு எப்பயும் போல் உள்ள லீஃப்குள்ளே கோடு கோடாக இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் லீஃப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அழகாக லீஃப் மாதிரி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கீழே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த 2 புள்ளியை நான் மறந்தே போயிட்டேன்.
அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த இலையிலேருந்து இந்த டாட் கருக்கு அப்படியே வளைச்சு போட்டு இந்த மாரி போட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வந்துட்டு சும்மா சுருண்டுருக்க மாரி போட்டா ஃபினிஷ் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்மளோட கோலம் வந்துட்டு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லா வந்துட்டு நான் பென்சில்ல தான் பண்ணியிருக்கேன். இதுவே நீட்டா தான் இருக்கு. இப்போ ஃபுல்லாவே நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது நார்மலா பிளாக்ல பண்ணி பார்த்துருக்கேன். நீட்டா தான் இருக்கு. இதே வந்துட்டு நீங்க மாவுல இந்த மாரி கோலம் வந்துட்டு வாசல்ல போடும்போது, ஃபுல்லாவே கலர் குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா இருக்கும். கீழ ஃபுல்லா அந்த டெக்கரேஷனுக்கு பிங்க், அந்த இலைக்கு க்ரீனு, பொங்க பானைக்கு கொஞ்சம் கலரிங், மாட்டுக்கு, கரும்புக்கு ஃபுல்லா குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கியூட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த சிம்பிளான கோலத்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கோலம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா வந்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே, இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா மறக்காம வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, பை, பை.